Hi friends, welcome to A3 Language Academy. நம்ம தமிழ்ல எப்படி தமிழ் எழுத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு எழுத்து கூட்டி படிக்கிறோமோ அதே மாதிரி ஹிந்தியை நம்மளால எழுத்து கூட்டி படிக்க முடியும். ஹிந்தியில இருக்கக்கூடிய எழுத்துக்களையும் அந்த எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்ற பேசிக் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே உங்களால எழுத்து கூட்டி படிக்க முடியும். ஸோ இதற்கான தொடர்ச்சியான வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்டினியூவா எல்லா லெசனையும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களால ஈஸியா ஹிந்தி கத்துக்க முடியும். ஸோ ஹிந்தி பேசுறதுக்கு கத்துக்கலாம், அதே மாதிரி எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் கத்துக்கணும்னா இந்த சேனல்ல வர வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான லெசனுக்குள்ள போகலாம். இப்போ நாம தொடர்ச்சியாக அதாவது தமிழ்ல மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம், ஹிந்தியில இத வியஞ்சன் அப்படின்னு சொல்லுவோம். இதை பத்தி நாம டீட்டெயிலா பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஹிந்தியில வியஞ்சன் அதாவது மெய்யெழுத்துக்கள், அதனுடைய ஒரு 15 எழுத்துக்கள் எல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்குறோம். முதல் வீடியோவில் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவில் பாருங்க. அப்போதான் இதனுடைய தொடர்ச்சி உங்களுக்கு புரியும். கொஞ்சம் அந்த எழுத்துக்களை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இதில் நீங்கள் கண்டினியூவாக அதாவது தொடர்ச்சியாக ஹிந்தி எழுத்துக்களோட இந்த வீடியோவை பார்க்குறதுனால ஹிந்தி எழுத்துக்களை பயன்படுத்தி வார்த்தைகளை எப்படி வாசிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கற்றுக்குவீங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு 5 எழுத்துக்களுடைய உச்சரிப்பை நாம் கற்றுக்கலாம். இதை நாம் ஹிந்தியில் வியஞ்சன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தமிழில் மெய்யெழுத்துக்கள். இதனுடைய 4வது வரிசை, அதாவது ஹிந்தியில் த வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க, 4வது வரிசை. இதை தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். இதில் நாம் முதல்ல பார்க்க இருக்க எழுத்து த. ஹிந்தியில் இதை த அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? தமிழில் த, இதே தான் ஹிந்திலையும் த அப்படின்னு உச்சரிப்பீங்க. இங்கிலீஷில் THA த த த அப்படின்னு உச்சரிக்கணும், சரிங்களா? த. இதில் நாம் தர்பூச் அதாவது தர்பூசணி, சரிங்களா? ஹிந்தியில் தர்பூச்னு சொல்லுவாங்க. இதில் 2வது எழுத்து பார்த்தீங்கன்னா த த த த அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்கள் இதை உச்சரிக்கணும். பாருங்க, தமிழ்லையும் நான் கொடுத்துருக்கேன். தமிழில் நம்ம எல்லாத்துக்குமே த தான் யூஸ் பண்ணுவோம், ஒரே ஒரு த தான் இருக்கு. ஆனால் ஹிந்தியில் அப்படி கிடையாதுங்க. இது த, இது த அழுத்தே சொல்லுவீங்க, புரியுதுங்களா? இதான் இங்கிலீஷில் பாருங்க THHA அதாவது த. இதை நீங்கள் அழுத்தி சொல்லணும் உச்சரிக்கும் போது. இந்த எழுத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது த அப்படின்னு உச்சரிப்பீங்க, சரிங்களா? இதில் நம்ம தெர்மஸ் அப்படின்னு சொல்லணும். தெர்மஸ் அப்படின்னு சொன்னால் ஃப்ளாஸ்க், சரிங்களா? நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது இந்த த வரிசையில் ஒரு 3வது எழுத்து, அதாவது இதை நாம் உச்சரிக்கும் போது த அப்படின்னு சொல்லணும். அதாவது த, DHA த த சவுண்டு வர மாதிரிக்கு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இதில் ஹிந்தியில் நம்ம சொல்கிற ஒரு வேர்டு தர்ஜி. தர்ஜின்னு சொன்னால் தையல்காரர், டெய்லர், சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற எழுத்து
த வரிசையில் 4வது உள்ள எழுத்து. இதை வந்து நம்ம உச்சரிக்கும் போது த த அப்படின்னு உச்சரிக்கணும். த அழுத்தி சொல்லுவீங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். த அப்படின்னு. இதை பாருங்க, DHA த த த அப்படின்னு அழுத்தி சொல்லுவீங்க. புரியுதுங்களா? இதுல நம்ம இந்த எழுத்துல சொல்லும்போது தமிழ் ஆக்டர் தனுஷ் அவர் பேரு ஞாபகம் வச்சுக்கோங்க. தனுஷ் த தனுஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த த வரிசையில கடைசி 5வது எழுத்து, இதை நம்ம எப்படி உச்சரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த எழுத்தை வந்து நம்ம ந ந ந அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் இதுலேயும் வந்து ஒரு ந பார்த்துருக்கோம். இதுவும் ந தான். சரிங்களா? ந. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, அது வந்து 3 சுழி ந, இது வந்து 2 சுழி ந. வித்தியாசம் புரிஞ்சதுங்களா? அது 3 சுழி ந, இது வந்து 2 சுழி ந. அப்ப இந்த 2 சுழி ந வந்து இப்படிதான் நம்ம எழுதுவோம். அது இல்லாம இதுல இன்னொன்று இருக்கு. இந்த ந தமிழ்ல வந்து பாருங்க, இந்த ந, இந்த இதுக்குண்டான ந, இதுக்கும் வந்து நம்ம ஹிந்தியில இந்த ந தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த ந சொல்லும்போது நல்லவன் நல்லவன், இதுக்கு நம்ம இந்த ந தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? 2 சுழியோ 3 சுழியோ நம்ம முதல்ல ஒரு வார்த்தை எழுதும் போது யூஸ் பண்ண போறது கிடையாது. அதுக்கு நம்ம இந்த ந தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ந நம்ம இந்த நவும் யூஸ் பண்ணலாம், இந்த 2 சுழி நவும் யூஸ் பண்ணலாம். இதை நீங்க ஹிந்தியில உள்ள இந்த நவை ஞாபகப்படுத்திக்கோங்க. இந்த நவை பயன்படுத்தி ஒரு வார்த்தையை நம்ம ஹிந்தியில சொல்லணும் அப்படின்னா நத் நத், இந்த ந இதை முதல்ல ஃபர்ஸ்டே யூஸ் பண்ண ஒரு வார்த்தைக்கு ந அத் நத் நத் அப்படின்னு சொன்னா ஹிந்தியில மூக்குத்தி அப்படின்னு அர்த்தம். இந்த லெசன் தான் நீங்க ஃபர்ஸ்டா பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கான ப்ரீவியஸ் லெசன்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ தமிழ்ல எப்படி உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துகள் அப்படின்னு சொல்லி நம்ம தனித்தனியா படிக்கிறோமோ அதே மாதிரி ஹிந்திலையும் உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துகள் உயிர்மெய் எழுத்துகள் எல்லாமே இருக்கு. ரொம்ப ஈஸியா நம்ம கத்துக்கலாம். ஸோ ரெகுலரா நீங்க வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.